வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இருக்கிறதுலே சிம்பிளான சமையல் என்னென்னா, ஒரு ரசம் வச்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, இல்லைன்னா ஒரு ரசம் வச்சு ஒரு முட்டை வறுவல், இந்த மாதிரி செஞ்சு ஒரு நாள் போதும், இது போதும் அப்படின்னு சிம்பிளாக எல்லார் வீட்லேயுமே செய்வோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்க, நான் ரசம் வச்சு அதுக்கு டேஸ்ட்டே வரமாட்டேங்குதுங்க, ரசம் மட்டும் எனக்கு சரியாக வரலன்னு புலம்புவாங்க. அப்படிப்பட்டவங்களா 2 நிமிஷத்தில் கல்யாண வீட்டு ரசம் மாதிரி அட்டகாசமாக வைக்கலாம் வாங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம செந்தூர் மசாலாவோட பாரம்பரியமான ரசப்பொடி. இந்த ரசப்பொடி வச்சு நீங்கள் ரசம் 2 நிமிஷத்தில் ரசம் வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ கலரோ ஆர்டிஃபிஷியலான எதுவுமே கிடையாது. எங்கள் பாட்டி கைப்பக்குவத்தில் எப்படி இருக்குமோ அதே ரசப்பொடி அதே மாதிரியே செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க, அதுலேருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம ரசம் வைக்கலாம். நல்ல பழமான பெரிய தக்காளியாக 2 தக்காளி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன். 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு குவான்டிட்டி தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம செந்தூர் மசாலா ரசப்பொடி சேர்த்து ரசம் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு ரசம் கல்யாண வீட்டு ரசம் மாதிரி கமகமன் வாசனையோட ருசியும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு தனித்தனியாக எல்லாமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் கையில் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு கரைச்சி விட்டுக்குங்க. இல்லை தக்காளி பழத்தை 2த்தையும் மிக்சியில் போட்டு கூட ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி. எப்பயுமே ரசத்தில் கொத்தமல்லியோட தண்டை நல்லா பிச்சு கையால் பிச்சு போடுங்க, அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த தண்டெல்லாம் ரசத்தில் போட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகா லேசாக கீறி விட்டு அதையும் உள்ளே போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் பூண்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு, 10 கூட தேவையில்லை, ஒரு 6-7 பூண்டு 1-2 இடித்து அதையும் சேர்த்துக்குங்க. பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தால் பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு தடவை கையால் நல்லா கரைச்சி விட்டுட்டு உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ இன்னும் கொஞ்சம் நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ரசப்பொடி போடும்போது நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம், மிளகு சீரகம் சேர்க்க வேண்டாம், தனித்தனியாக இடித்து போட வேண்டாம், பெருங்காயம் சேர்க்க வேண்டாம், எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாமே ரசப்பொடியில் இருக்குது. ஸோ எல்லாம் கரைக்கிறதுக்கு 1 நிமிஷம், தாளித்து விடுறதுக்கு 1 நிமிஷம், 2 நிமிஷத்தில் நீங்கள் கமகமன்னு அருமையான ரசம் வச்சு முடிச்சிடலாம். இப்போ கடாயில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவுமே நம்ம தாளிக்க போட வேண்டாம். இப்போ நான் வைக்கிற குவான்டிட்டி, அதாவது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய 2 தக்காளி எடுத்துருக்கோம். நம்ம ரசப்பொடியில் 1/2 டீஸ்பூன், இன்னும் கொஞ்சம் ரசத்தோட ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக வேணும்னா 2 டீஸ்பூன் போட்டுங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். இப்போது கடுகு போட்டாச்சு, 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி கரைசல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றிடலாம். ஸோ தனித்தனியாக நீங்கள் மிளகு இடிக்க வேண்டாம், மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம், பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டாம், எல்லாமே கலந்து அருமையான ரசப்பொடி நமக்கு இருக்குது. ஸோ போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய ரசப்பொடியிலேருந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நல்ல பெருங்காய வாசனை, மிளகு சீரகத்தோட வாசனை எல்லாமே கலந்து அருமையான ரசம் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே பொங்கி வந்து லேசாக ஒரு கொதிக்க வேண்டாம், அப்படி பொங்கி நுரைச்சி ஒரு கொதி வரும் பாருங்கள், அந்த டைம்லேயே உங்களுக்கு கமகமன் ரசம் வாசனை அருமையாக வந்துடும். உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த கல்யாண ரசம் டேஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்குங்கிறவங்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து அப்படியே
எடுத்து இறக்கி ஊற்றிட்டிங்கன்னா ஆவி பறக்க நல்ல அருமையான வாசனையோட சூப்பரான தக்காளி பூண்டு ரசம் ரெடி. நம்ம செந்தூர் மசாலாவில் ரசப்பொடி நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது கூட வெஜிடேரியனாக இருந்தால் வாழைக்காய் ஃப்ரையோ இல்லை ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அந்த மாதிரி நான்வெஜ்ஜாக இருந்தால் இந்த ரசம் வச்சுட்டு ஒரு பெப்பர் சிக்கன் வச்சிங்கன்னா அடி தூள் தான். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.